Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வீடியோக்குள்ள போலாம். எலெக்ஷன் ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன டீசென்ட் வாட்சான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி. விஜய்குமார் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷானந்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ தொண்டனோட பையனா இருக்காரு. 40 வருஷமா கட்சியில் வேலை செஞ்சு அப்பாவுக்கு மரியாதை இல்லை ஒரே காரணத்தினால ஒரு ஸ்டேஜில் நம்ம எலெக்ஷனில் நின்று போட்டு ஜெயிக்கலாம்னு சொல்லி களத்தில் இறங்கினோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எப்பவுமே இந்த பிரச்சனை தான் நடக்கும். அடிமட்ட தொண்டனாக இருக்கவனை எப்படி சராசரி மனுஷனை கேவலமாக ட்ரீட் பண்ணி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு கட்சி தலைவர்கள்லாம் பெரிய ஆகுறாங்க. ஒருத்தனோட பையன் மட்டுமே கண்டினியூஸாக வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கனால அவருடைய பிரச்சனை என்ன, ஒரு சாதாரண தொண்டனோட பையன் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற காமன் பீப்புளோட வலியும் மெசேஜையும் எடுத்து நீட்டாக சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. விஜயகுமார் இதே டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படம் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரோட டெம்ப்ளேட்டை மாற்றி ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணி ஆக்டிங்கை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான எஃபிஷியண்டான கதையை சூஸ் பண்ணி ஷைன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்டை டெரைவ் பண்ணால் அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் அண்ட் தாட் வருங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் வியூவாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் விஜயகுமார் கொடுத்துறத ஜஸ்டே பண்ணி ப்ராப்பராகவும் சூப்பராகவும் தி கரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க இந்த மூவியில் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டிருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா தான், பட் எஃபெக்டிவாக ப்ராப்பராக நெரேட் பண்ணல. ஸ்க்ரீன் பே நரேஷனில் பயங்கரமாக சொதப்பி வச்சிட்டாங்க. தேவையே இல்லாத லவ் ட்ராக்கு, எமோஷனல் ட்ராமான்னு சொல்லி நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் எலெக்ஷன் பேர் வச்சதுக்காகவே இவ்வளோ எலெக்ஷன் சீக்வன்ஸை காமிச்சு இவ்வளோ பிரச்சனையும் வலியும் காட்டணுமான்னு திரும்ப ரீடூ பண்ணி ஓவர் டூ பண்ணி வச்சது தான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ட்ரமேட்டிக்காக இருந்துச்சு. டெக்னிக்கலாக சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமுலேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக டீசெண்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எலெக்ஷன் கூட காமெடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாய் விட்டு சிரிக்க வச்சு யோசிக்க வச்சு நம்ம சத்யராஜ் மணிவண்ணன் ஸ்டைலில் காம்போ ட்ரை பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். அதை தாண்டி சீரியஸாக அவேர்னஸ்க்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லி டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் கிரியேட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சதை தாண்டி ரிவெஞ்ச் ட்ராமா டெம்ப்ளேட்டில் கதை மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எலெக்ஷனில் நின்று போட்டி போகிறோம், ஒருத்தனை சாகடிக்க போகிறோன்னு சொல்லி களத்தில் இறங்கும்போது வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப கமர்ஷியலான பொலிட்டிக்கல் ட்ராமாவாக மாறும்போது அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்கி இவங்க சொல்ல வந்த மெசேஜ் அப்படியே டிவைட் ஆகிடுச்சுங்கிறது அப்பட்டமாக தெரியுங்க இந்த மூவி பார்க்கும்போது. அண்ட் லைட்டாக மாமன்னன் மூவியை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணி அந்த ஸ்டைலில் உருட்டி நிறையா விஷயத்தை பெரட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும் இவங்களோட கருத்து, கண்டென்ட், கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வேறையாக இருந்தாலும் அந்த பேட்டர்ன் ஆஃப் நரேஷனை ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சுங்க. அந்த ஸ்டைலை தாண்டி இவங்க பண்ணக்கூடிய விஷயமும் சொல்ல நினச்ச விஷயத்தையும் ப்ராப்பராக எஃபெக்டிவாக சிம்பிளாகவே டெலிவரி பண்ணிக்கலாம். கேரக்டர், கான்ஃப்ளிக்ட், கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணுவீங்க. உருடி ஸ்டைலில் இன்டர்வல் டெம்ப்ளேட்டையுமே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நான் இதில் தான் ஸ்பெஷல்னு அந்த சீனை திரும்ப காட்டுறதுக்கு பதிலாக என்னால் இது மாதிரி 10 ஸ்பெஷலான சீன்ஸை ரீக்ரியேட் பண்ண முடியும்னு எந்த ஒரு இடத்துலையுமே டேரக்டரும் சரி ஆக்டரும் சரி ப்ரூவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. வாலண்டியராக டைலாக் நான் தான் எழுதுன்னு வாங்கி எழுதியிருக்காருங்கிறது விஜயகுமார் இந்த மூவி பார்க்க உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி தான் இந்த எலெக்ஷன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா, see you and love you all.